வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு பாத்தீங்கன்னா குரு வக்ர பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை சுமார் 11:46க்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார். இந்த வக்ர நிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியோடு இந்த வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 5ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்ற போகிறார். இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. அவர் அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மே மாதத்துல இருந்து துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு அவமானங்கள் குடும்பத்தின் மூலமாக, குருன்னு சொன்னாலே அதுல ஒரு நிறைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால குடும்பத்தின் மூலமாக நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், சில பேர் சில உறவுகளெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நேரம், சில பேர் வியாதிகளினால ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதாவது என்னைக்கோ அந்த ஒரு சின்ன வியாதி உங்களுடைய தூக்கத்தையே மறக்கடிக்கும் அளவிற்கு அது உங்களை போட்டு ரொம்ப ஒரு ருணப்படுத்துகின்ற, அதாவது அந்த மனதையே வேதனைப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு ஆளாகப்பட்டீர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள், மனக்கோளாறுகள், மனக்குழப்பங்கள், சில சமயம் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நீங்க உங்களை நீங்களே தன்னை அறியாமலேயே நிறைய ஒரு இழப்புகளை அனுபவித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து வக்ர நிலை அடையும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த தருணத்துல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் மிக அதிகமான ஒரு விஷயங்களாக இருக்க போது. துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இது செஞ்சிட்டு இருப்பீங்க, அதாவது நகைக்கடை தொழில். இதெல்லாம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு தான் பொருத்தமான ஒரு தொழிலாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், நகைக்கடை தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிட வேலையிலேயே இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த தொழில். இந்த தொழிலை செய்யக்கூடிய தகுதியானவர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். துலாம்ன்றது தராசு, எப்படி ஒருத்தரை அளவுகோலாக இருக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த துலாம் ராசி என்பர்களும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தன்னை சார்ந்து வருபவர்களை அதிகமாக அதாவது ஒரு கணக்கிட்டு அவர்களை இது பண்ணக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து நிறைய இழப்புகள் அந்த தொழில் மூலமாக, சில பேருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய அளவுல உங்களுக்கு வந்திருக்கும். கடைசி பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்ன மாதிரி அப்படியே நின்றுருக்கும். அதுல இருந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் இருந்திருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்க மாட்டாங்க, உங்களுடைய தொழிலை தேடி கஸ்டமர் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்ஸை வாங்கினாலும், உங்களுடைய ப்ராஜெக்டை உங்களை விரும்பி எடுத்துக்கிட்டாலும் அதுல இருந்து உங்களுக்கு வருமானம்ன்றது வந்திருக்காது. சில பேருக்கு நிறைய அந்த பண இழப்புகள் வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். ஒரு 4 மாத காலம் உங்களுக்கு ஒரு பெரிய நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பண இழப்புகள் எல்லாமே திரும்பி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம், பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா இழந்த பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் சிட்ல எல்லாம் போட்டு ஏமாந்துருப்பீங்க, பினான்ஸ்ல போட்டு ஏமாந்துருப்பீங்க, சில பேர் ஆன்லைன் மோசடியில ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுக்கு திரும்ப பணம் வரக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அதுவும் நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 4 மாதமாக ஒரு மூலதன இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும், முதலீடு இழப்புகள். நீங்க எவ்வளவோ முதலீடு போட்டு நகை வாங்கியிருப்பீங்க, இப்ப அப்படியே அந்த நகையினுடைய வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த முதலீடாகப்பட்டது மிக பெரிய அளவு இழக்கும் அபாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கடந்த ஒரு 4 மாத காலமாக. இப்போ இந்த 4 மாதத்துல நீங்க அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, நகைக்கடை தொழிலதிபர்கள்லாம்
இந்த காலகட்டத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய எவ்வளவுக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டதோ அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு விரய செலவுகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். கணவனுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத நோய் நொடிகள், அடுத்து கடன்கள், அந்த கடன்கள் மூலமாக அவமானங்கள், அசிங்கங்கள், இந்த மாதிரியா குடும்பம் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது தேவையில்லாத எங்கேயோ இருந்து உங்களை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து இங்க உங்களை அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் கடந்த ஒரு 4 மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடைபெற்று இருக்கும். பெண்களுக்கு முக்கியமா அதுல இருந்துலாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். நீங்க உங்க குடும்பத்துல ஒரு அந்தஸ்தோடு, ஒரு ஒரு பதவியோடு, ஒரு புகழோடு எதிர்பார்க்கக்கூடிய, நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படியே எல்லாமே நேர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய இந்த 4 மாதத்துல வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணமே ஆகல, திருமணம் ஆகல, எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, நிறைய ஒரு பொருள் எல்லாமே வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த லக்ஸுரி லைஃப் அப்படி இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தேவையான அந்த குடும்ப வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்காத ஒரு வரமாகவே இருக்குது. அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ர நிலை உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. சில பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியமாக தான் இருக்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு மேடம், ஆனாலும் எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது ஏன்னா நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான என்னென்ன ஒரு மருத்துவ ஆலோசனை எல்லாம் இருக்கோ எல்லாமே நீங்க எடுத்து பார்த்துட்டீங்க. எதுக்குமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு வரமாக தான் இருக்குது. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, எந்த விதமான ஒரு சான்ஸுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தத்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தையை தத்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக பெரிய வரத்தை அளிக்கக்கூடிய ஒரு குரு பகவானாதான் காட்சி அளிக்கப்பட இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய ஒரு நேரத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ், நீங்க எப்பவோ போட்ட அந்த ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால நிறைய வேலை வாய்ப்பு ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னாலும் கூட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.